எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பத்திரிகையாளர் சிவபாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யோகி பாபு, சந்தானம், சூரி 3 பேருமே வந்து காமெடியாக கலக்கினாங்க ஒரு காலகட்டத்தில். இப்போ வந்து 3 பேருமே ஹீரோவை மாறிட்டாங்க சார். இப்போது 3 பேரோட படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இவங்க காமெடியன் எல்லாமே வந்து ஹீரோவாகிறதுனால நிஜமான காமெடியன்ஸுக்கு நிறையவே ஒரு பஞ்சம் இருக்குது தமிழ் சினிமாவில். அதனாலேயே நிறைய காமெடி படங்கள்லாம் வரது கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு மெடிக்கல் மிராக்கள் தான் சொல்லணும். ஒரு பயங்கர ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன் இது ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இப்போது சந்தானத்தோடைய காமெடி நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த எம்ஜிஆர் படம் மதகஜராஜா ரிலீஸ் ஆகும்போதேவும் நம்ம யோசித்த ஒரு விஷயத்தையும் தாண்டி சந்தானத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஹைப் வந்துச்சு. இப்போ அதே சந்தானம் STR 49ல் சிம்பு தான் தனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஹெல்ப் பண்ணார்ன்ற ஒரே காரணத்துக்காக திரும்ப ஒரு ரோல் பண்ணுறாரு. அது காமெடியாக என்னங்கிறது நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன். அது காமெடியாக என்னன்னு தெரியும். ஆனால் சிம்பு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு அல்டிமேட்டு. அதே மாதிரி டிடி நெக்ஸ்ட் லெவலில் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு ஹிட்டு. செகண்ட் பார்ட் ட்ரெய்லர் பார்த்தீங்கனாலே நமக்கு அவ்வளோ சிரிப்பு வரும். சிரிப்புக்கு பஞ்சமே இருக்குது. அதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? கௌதம் மேனன் நடிக்க வச்சு கௌதம் மேனன் படத்தையே வச்சு கலாய்க்கிறது ஒன்று இருக்குல்ல, அது சூப்பர். அந்த உயிரின் உயிரே சாங்லாம் போட்டு உயிரின் உயிரே யாசிகாவை கூப்பிட்டு உட்கார வச்சு வாட விட்டு, அதே மாதிரி ஒரு ரிவ்யூவர். ஆக்சுவலாக நான் இப்போது நானும் அந்த படத்தை ஏன் வந்து ஒரு ஈகராக வெயிட் பண்ணியிருப்பேன். நானும் நிறையா படங்கள் விமர்சனம் பண்ணுறேன். அதில் வந்து ரேப் ரிவ்யூவர் எப்படி யோசிச்சாங்கன்னே தெரியல. இப்போது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இவர் வந்து அன்னை ப்ளூ சட்டை மாறணும் சொல்கிற மாதிரி ஆயிரும். இல்லை வேறு யாராவது இப்படின்னு செஞ்சால் இவரை சொல்கிற மாதிரி ஆயிரும். யாராவது ஒருத்தவங்களை இமிடேட் பண்ணிடுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று முத்திரை குத்திடுவோம்ல. அப்படி அதுக்குள்ளேயே வந்துடக்கூடாதுன்றதுக்காக புதுசாக ஒரு விஷயத்தை யோசிச்சார் தெரியுமா? டேரக்டரும் சந்தானமும் சேர்ந்து ரேப் ரிவ்யூவர்னு சொல்லிட்டு ரேப் ரிவ்யூ பாட்டு பாடிக்கிட்டே ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னும் ஐடியாவே புதுசாக இருக்குல்ல அப்படின்னு ஒன்று யோசிக்கணும். அதே மாதிரி வந்து தேட்டருக்குள்ளே போய் நீ வந்து படத்தை பாடுறா. தேட்டர் தான், நீ வெளியில் போய் நின்று படம் பார்க்குறீல்ல. நாங்கள் பேயாக இருந்து வெளியில் வந்து படம் பாடுறோம். நீ தேட்டருக்குள்ளே உள்ளே போய் இப்போ இருந்து அப்போ நீ எப்படி நிறுத்துறியோ அப்போ தாண்டா ஒரு அந்த செல்வராகவன் சார் எல்லாமே பண்ணுறது இருக்குல்ல. டேரக்டர்லாம் வெளியில் இருக்கிறதும் ஹீரோஸ்லாம் உள்ள ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கிறதும் உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அந்த படம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது கன்ஃபார்ம்டாக வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆடியன்ஸ் அதுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு. ரெண்டாவது வந்து மாமன், பிரசாந்த் பாண்டியன் படத்தோட டைட்டிலே வித்தியாசமாக இருக்கும் சார். மாமன், அது ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா அந்த பாண்டியராஜன் அந்த பாரதிராஜா அந்த காலகட்டத்தில் அந்த நேம் அந்த ஒரு பவர் இருக்குல்ல சார். அந்த பேர் மாமன், தாய் மாமன் சார். மலைக்கு போனால் மாமச்சினை வேணும்னு சொல்லி சும்மா சொல்லுவாங்களா என்ன? ஏன் அந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னா, இந்த தாய்க்கு ஒரு வீட்டில் வந்து தாய் இறந்துட்டா அதுக்கு அடுத்து வந்து தந்தைன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. இப்போது தென் மாவட்டங்களில் போயிட்டிங்கன்னா அங்கே எங்கேயுமே வந்து அம்மா இறந்து போச்சுன்னா அடுத்த செகண்ட் வந்து அப்பாவுக்கு தான் முழு உரிமை அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. அம்மா இறந்துருச்சுன்னா அதுக்கடுத்து முழு உரிமை தாய் மாமனுக்கு தான் இருக்குது அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா அது அப்போ இருந்து அந்த தொன்று தொட்டு அந்த வழக்கத்தில் வர ஒரு விஷயம், ரத்த பந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இப்போது ஆண்கள் அப்படின்னும் போது அவங்க வருவாங்க, அதுக்கடுத்து இன்னொரு உறவு வரும், அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கும். பட் தாய்மாமன் உறவு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அது சேர்ந்து வரும். அந்த வார்த்தைக்கு எப்போவுமே ஒரு பவர் ஜாஸ்தி, எப்போவுமே ஜாஸ்தி. இல்லை, அந்த பேர் சொல்லும் போதே நமக்கு பவர். ஆமாம். அது ரெண்டாவது என்னென்னா, இந்த கதை வந்து நிச்சயமாக வந்து நிற்கும். ஏன் நிற்கும் அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு உறவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த உறவு சார்ந்து தான் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த உறவு சார்ந்து ஒரு படம் எடுக்கும்போது அது சூரிய ஒரு ஆக்ஷன் அவதாரம் வேறு அதில் எடுத்திருக்காரு. அப்படி ஒரு உறவு சார்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எமோஷ்னலாக நிறைய இடங்கள் அது கனெக்ட் ஆகும். இப்போது கிழக்கு சிமியிலே படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு ஒரு முழு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் ராதிகாவுடைய அண்ணன் அந்த தாய்மாமே அந்த உரிமையை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு போராடுற ஒருத்தரும், தாய்மாமே தான் வீட்டுக்குள்ளேயே வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிற இன்னொருத்தருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறா தெரியுமா ஒரு பெண். அந்த பெண்ணுடைய வலி என்ன, இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த உறவு, அந்த ரத்த பந்தம், அந்த சொந்தம், இதுதான் வந்து இதுக்கு ஆணிவேர். அதுக்குள்ளே இருக்கிற அந்த மாமி மச்சின சண்டை எல்லாமே வரும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு படங்கள்லாம் எப்படின்னா, இது மினிமம் கேரண்டி, ஒரு டெம்ப்ளேட், இது கண்டிப்பாக ஜெயிச்சிடும். ஸோ இது பிரச்சனை இல்லை. இதில் ஃபைனாக என்னென்னா ஜோராக கையை தட்டுங்க, எல்லோரும் ஜோராக கையை தட்டுங்க அப்படிங்கிறது வந்து இந்த மெஜிஷியன் சொல்கிற ஒரு வார்த்தை. அதில் வந்து யோகி பாபுவோட ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. கலைப்புலி தானு சார் அவருடைய மியூசிக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. யோகி பாபுக்கு ரீசெண்ட் டேஸாக பயங்கர சர்ச்சைகளை மாட்டியிருக்காரு, எல்லாமே என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. யோகி பாபு இதனுடைய ரோல் வந்து ஒரு மெஜிஷியனாக வராரு. ஆனால் இதை பார்க்கும்போது இந்த டீசரு மற்ற விஷயங்கள்லாம் அசியூம் பண்ணி பார்க்கும்போது
இது ஒரு மேஜிக்கல் த்ரில்லர் மூவின்னு சொல்லுவாங்க. ஒரு மேஜிக்கல் த்ரில்லர் மூவினா கிறிஸ்டோஃபர் நோலனுடைய ஒரு படம் இருக்கும், தி பிரஸ்டீஜ் அப்படின்னு ஒரு படம், முடிஞ்சா பாருங்க. அந்த படத்தை எடுத்து தான் தூம் 3ன்னு அமீர் கான் பண்ணார். நம்மளுடைய விஜயோடைய மெர்சல் படத்தில் வந்து ஒரு விஜயை மட்டும் வச்சுட்டு இன்னொரு விஜய் ஹைட் அண்ட் சீக்குன்னு ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, இந்த கான்செப்ட் எல்லாமே அந்த படத்தில் இருந்து தான் வருது, மிஸ்டைரக்ஷன் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஐடியாவுமே வந்து இதில் இருக்குது. இது ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 படத்தை விட இந்த படம் கொஞ்சம் தனியாக தெரியும். இது 2 ஆடியன்ஸுக்கு உண்டான ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே போகும். யோகி பாபுக்கே இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். ஸோ யோகி பாபுக்கு வித்தியாசமான அனுபவம். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் மெஜிஷியனை பற்றி நம்ம ஊரில் சொன்ன படங்கள் ரொம்ப குறைவு. ஸோ அதுக்குள்ளே ஒரு கதை அப்படின்னும்போது நமக்கு நல்லது. ஏன்னா ராட்சசன் படத்தில் ஒரு மெஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களே தவிர, மெஜிஷியன் எப்படியெல்லாம் மேஜிக்கலாக ஒரு விஷயத்தை அணுகுவான், எப்படி அப்சர்வ் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே சொல்லலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது சார். அப்போ 3 படத்துலையுமே எதை வந்து மக்கள் வந்து கொண்டாட போகிறாங்கன்றது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னா, இப்போ மக்கள் வந்து எந்த படத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்றதை நம்ம சொல்லியாச்சு. இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு சினிமாக்காரனை மக்கள் என்றைக்குமே வந்து வெறும் சினிமாக்காரனை மட்டும் அணுகிறது கிடையாது. அவனை தன் வீட்டில் ஒருத்தனும் தனக்கு பிடித்தமான ஒருத்தனாக தான் எப்போவுமே அணுகுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது உங்களுக்கு சந்தானம் இப்போது வந்து ஒரு டாப் பீக்கில் இருக்கார். காரணம் என்னென்னா, திரும்பவும் வந்து அவருடைய காமெடி எல்லாமே வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அவர் ஹீரோவாக எத்தனை படங்களில் ஜெயிச்சிருக்காரு என்னன்றது அடுத்த விஷயம். பட் ஒரு காமெடினா சந்தானம் உண்மையிலே ஜெயித்தவர், நல்லாவே ஜெயித்தவர், கரியர் பீக்கில் இருந்த மனுஷன். அதனால் சந்தானத்துக்கு தான் எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும். இப்போ சூரிய அப்படின்னும்போது சூரிய அஸ் அ காமெடினா ஜெயிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சூரியோட காமெடி ஒன்றும் அப்படிலாம் ஆஹா ஓஹோன்ற சொல்கிற காமெடியெல்லாம் கிடையாது. சூரியோட காமெடி ஓகே, உங்களுக்கு வந்து ஏதாவது அங்கங்கே சிவகார்த்திகேயனோட நடிக்கும் போதோ இன்னும் ஒரு சிலர் கூட நடிக்கும் போதோ மட்டும்தான் அவருடைய காமெடி ஒர்க் அவுட் ஆகும். எல்லோரும் கூடயும் சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் அந்த காமெடியில் ஒர்க் அவுட் ஆகும். அது மாதிரி இந்த படம் சாமி ஸ்கொயர்லாம் பார்த்தீங்கன்னா சூரியோட காமெடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையை வெறுத்துருவீங்க நீங்கள், என்ன அது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு படம் அஜித் கூட ஒரு படம் பண்ணியிருந்தாங்களே வேதாளமா, ஆத்தாடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சூரிய வந்து நீங்கள் காமெடின்னா பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஜெயிச்ச மாதிரி. இப்போ வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வந்து ஒரு வாழ்க்கை கொடுத்ததுக்கப்புறம் சூரியோடைய டைரக்ஷன் டோட்டலாக மாறிச்சு. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அவர் மாறுறாரு. கருடன் படம் வந்து சூரியோடைய நல்ல பழக்க வழக்கம், இண்டஸ்ட்ரி கூட பழகிறதும் வெளியாட்களோட பழகிறதும் யதார்த்தமாக பேசுகிற அந்த பழக்க வழக்கத்துக்காக சூரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து மார்க்கோ படத்தோட ஹீரோ அதில் வில்லனா வர்றாரு உன்னிமுகன். இன்னொரு பக்கம் சசிகுமார் சப்போர்ட் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் சிவதா, இப்படி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி யுவன் சங்கர் ராஜா மியூசிக் எல்லாருமே சப்போர்ட், பெரிய சப்போர்ட். துரை செந்தில்குமாரோடைய டைரக்ஷனை சொல்லிக்கிங்க, அதில் அதோட நடிகை வந்து சிவதா வந்து நீங்கள் சொல்லவும் அப்படி நடிச்சிருப்பாங்க. இப்படி இவங்க எல்லாருமே வந்து அந்த சூரியை காப்பாற்றி விட்டுருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சப்போர்ட் இல்லைன்னா அந்த படம் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ பிரசாந்த் பாண்டியராஜ் எடுத்துக்கோங்களேன், அவர் டேரக்டர் பாண்டியராஜோடைய அசிஸ்டண்ட்டு. விலங்குன்னு ஒரு வெப்சீரிஸ் எடுத்தார். அந்த ஒரு வெப்சீரிஸ் மூலமாக எல்லா இடத்துலையுமே நல்லா தெரிய ஆரம்பித்தார். இப்போ அவருடைய இந்த படம். ஸோ இது வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் அப்படிங்கிறது வெளியில் தெரியும். மாமன் அப்படிங்கிற இந்த டைட்டில் உள்ளே இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட்டில் வந்து இவர் காமெடிக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டார். மோஸ்ட்லி இவர் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா கேரக்டருக்கு எமோஷ்னலான ஒரு விஷயத்துக்கு கொடுத்துருப்பார். ஸோ காமெடியனா வந்து சூரிய ஜெயிக்கிறனாலும் சூரியோட படங்கள் ஜெயிச்சிருக்கு. காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருந்த இயக்குநர்கள். இப்போ வெற்றிமாறனுடைய ஃப்ரெண்டு கம் அசிஸ்டண்ட்டாக தான் துரை செந்தில்குமார். அதனால தான் கருடன் படம் வருது. பிரசாந்த் பாண்டியராஜ் டேரக்டர் பாண்டியராஜோடைய அசிஸ்டன்ட், ஆல்ரெடி ஹிட் கொடுத்தவர். ஸோ ஒரு ஜெயிச்ச இயக்குனரோட தான் அவர் இன்னும் பயணிச்சுட்டு இருக்கார். புது இயக்குனரோட பயணிச்சா தான் உண்மையிலேயே சூரிக்கு ஸ்டஃப் இருக்கா, இல்லை சூரிய அந்த மாதிரியான நடிக்கிறாரா அப்படிங்கிறது தெரியும். இப்போ சேஃபாக ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு கதாநாயகனா. இல்லை சேஃபாக பண்ணாலுமே அவரோட கதை சூஸிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஆமாம், அது எதனால் அது சொல்கிறேன்னா, இப்போது ஒரு வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் நீங்கள் சூரி மாதிரியான ஒரு கதாநாயகனை வச்சு படம் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து இது சூரி படமா வெற்றிமாறன் படமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது இது வெற்றிமாறன் படம் தான் சொல்லுவீங்க. சூரி படம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா அந்த இடத்துல சூரியை தெரிஞ்சிருக்க மாட்டார். அங்கே எங்கேயாவது சூரி அப்படின்னு ஒரு சின்ன பிட்டு ஒரு காமெடி ஏதாவது இருக்கா? எதுவுமே இருக்காது. ஏன்னா அது முழுக்க ஒரு இயக்குனர் வெற்றிமாறனுடைய முழு படைப்பு. அது 2வது பார்ட்டு விமர்சன ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு படம் ஜெயித்ததுக்கு முழுக்க காரணம் ஒரு இயக்குனர் தான். கதை தேர்வு அப்படிங்கிறது 2வது படம் இருக்கு இல்லையா, 2வது படம் கண்டிப்பாக வெற்றியும் துரை செந்தில்குமாரும் ஆரம்ப காலத்திலேருந்து இங்கே சினிமா வாய்ப்பு தேடின காலத்துலேருந்து நண்பர்கள். அவங்க நண்பர்கள் மட்டும் இல்லை, அவங்க உதவி இயக்குனராகவும் செகண்ட் யூனிட் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்தவங்க.
அப்படி இருக்கும்போது இப்போ வெற்றிமாறன் சார் வந்து இந்த மாதிரி ஒரு சூரிய ஒரு கதை இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்போது கேட்கும்போது ஆல்ரெடி துரை வந்து நிறைய ஹிட்டும் கொடுத்துருக்காரு. கொடி ஹிட்டு தான். ஸோ அவர் நிறைய படங்கள் ஹிட்டு கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு படம் உள்ளே வருது. அப்போது அதுக்கு வந்து பெரிய இயக்குனர் ஒரு பக்கம் சசிகுமார் சார் உள்ளே வர்றாரு, இன்னொரு பக்கம் இவரும் உள்ளே வர்றாரு, உன்னிமுந்தனும் உள்ளே வர்றாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே கூடி நிற்கிது. இப்போ இந்த படம் பிரசாந்த் பாண்டியராஜ் ஒரு பெரிய டீம் தான். கதை தேர்வு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேட்டிருக்காரு. இந்த படங்கள் வந்து சம்மரை குறி வச்சு வர்றது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்கிட்ட ரீச் ஆகுமோ? சம்மர்னாலே கிட்ஸு தான் சார். இப்போல்லாம் இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கெலாம் வந்து என்னென்னா ஒரு படத்தை உட்காந்து பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், அதுக்காக ஒரு ட்ரெய்லர் பண்ணணும் அப்படின்றது ஒரு பேசிக் கலெக்ஷன் தான். பேரண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கேட்டகரியெல்லாம் இன்றைக்கி இல்லை, எந்த காலத்துலையுமே பேரண்ட்ஸுக்கு ஒரு படம் பார்க்கணுங்கிறதுல ரொம்ப குறைவு. குழந்தைகளுக்கான படம்னு நீங்கள் போடுங்களேன். குழந்தைகளுக்கான படம் அப்படின்னா வெறும் குழந்தைய அப்படியே தேட்டரில் வெளியே படம் பார்த்துட்டு வந்து அனுப்பிச்சுடுவோம் நம்ம. கரெக்ட் இல்லை. ஒன்று வயசுக்கு பெரியவங்க யாராவது கூட கூப்பிட்டு போடா அப்படின்னு ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வந்துடுமா? இல்லை அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து போய் குழந்தைகளோடு சேர்ந்து ஒரு படம் பார்க்க வருவாங்களா? ஆக்சுவலாக அது பிஸ்னஸ் ட்ரிக்கு. இது குழந்தைகளை குறி வச்சுலாம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த சம்மருக்கு இந்த மாதிரியான படங்கள் லைட் ஹார்ட்டட் மூவிஸ் ரிலீஸ் ஆகுறதே என்னென்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு இல்லையா? டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ். அவங்க ரிலாக்ஸ்டாக ஒரு படம் பார்க்கணும். எல்லாருமே வந்து வயலன்ஸ் இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ இந்த லீவு நாட்களில் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது ஃப்ரீயாக ஒரு படம் பார்க்கணுன்ற வரிசையில் தான் இந்த மாதிரியான படங்கள் வருது. அதுலேயும் காமெடியன் படங்கள் ஏன் வருது அப்படின்னா இந்த காமெடியெல்லாம் நம்ம ரசிச்சிருக்கோம். அப்போ ரசிச்சிருக்கோன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வரும். இப்போ யோகி பாபு வந்து இவ்வளோ சொன்னது யோகி பாபு சொல்ல முடியும். யோகி பாபுவோடைய காமெடி என்னன்னா கத்திக்கிட்டே இருக்கிறதா. எங்கேயாவது ஒரு சில இடங்களில் வந்து யோகி பாபுடைய காமெடி ஒர்க் அவுட் ஆகும். இப்போது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து யோகி பாபுவோட காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ஷட்டில் எந்த அளவுக்கு ப்ளே பண்ண வைக்கணுமோ அந்த அளவுக்கு ப்ளே பண்ண வச்சாங்க. ஓவராக பில்டு பண்ணி கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் அதையே ஷட்டில் ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ப்ளே பண்ணாங்க. ஆனால் அவ்வளோ பண்ண ஒரு ப்ளே காட்டில் எம்எஸ் பாஸ்கர் ஒரு 2-3 சீனில் வந்து எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிருப்பார். இந்த யோகி பாபு வந்து சட்டிலாக பண்ணது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மாவீரன் படத்தில் அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பார். மாவீரனில் பண்ணும்போது ஒரு நல்லா இருக்கும் இல்லையா? நிறைய படங்கள் அவர் ஷட்டிலாக ப்ளே பண்ணும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அவர் என்னைக்கு ஹைப்பு கொடுத்து ஒன்று பண்ணுறாரோ அது என்னென்னா நமக்கு ஒரு ஒரு மாதிரி இறைச்சிடாரு. இப்போது எல்லாருமே கவுண்டமணி ஆகிட முடியாது. கவுண்டமணிக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது இன்னொரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்து செந்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கவுண்டமணிக்கு ஆரம்ப காலகட்டங்கள் வந்து காமெடி ட்ராக் எடுக்கிற வீரப்பன் ஒருத்தவர். யார்னி படம் இருக்கு இல்லையா, ஜெய்சங்கர், அந்த யார்னி படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வேலைக்காரன் வருவார். அந்த யார்னி படத்தில் வர அந்த வேலைக்காரன் வீரப்பன் வந்து அந்த படத்தில் வர காமெடி எல்லாமே கிட்டத்தட்ட ஆட்சி மனோரமா அவங்களும் பண்ணுற காமெடி எல்லாமே வந்து கவுண்டமணி சார் செந்தில்வங்கெல்லாம் பண்ணுற காமெடி அப்படியே இமிட்டேஷனாக இருக்கும். அப்போ யாரோ ஒருத்தவங்களுடைய இது அப்படியே தான் இங்கே ரெப்ளிக் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே. பட் இப்போ யோகி பாபு அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டைலில் ஏதோ ஒன்று ஃபார்மேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ ஓவராலாக மூணு பெரிய காமெடியனில் என்னை பொறுத்த வரைக்கும் யாருன்னா சந்தானம் தான். அவர் ஓனாக ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணி ஒன்று பண்ணார். ஸோ சந்தானத்துக்கு தான் அல்டிமேட்டாக வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து சூரிக்கு. காரணம் என்னென்னா ஒரு நல்ல இயக்குநர்கள் படம் ஹிட் அடித்ததுனால சூரி. மூணாவது யோகி பாபு கதாநாயகனும் நடிச்சிட்ருக்காரு, கேரக்டர்களும் பண்ணிகிட்ருக்காரு, எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பட் நிறைய பண்ண நமக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. அப்போது சூரி அப்படிங்கிறது ஒரு மூணாவது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோரா கையத்தட்டுங்க பெருசாக ஒரு ப்ரொமோஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. மற்ற 2 படத்துக்கு இருக்கிற ப்ரொமோஷன் அளவு கூட. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.